இது என்னது இப்படி பண்ணி வச்சிருக்கியா? பட்டக்கருவாடை உரிச்சு போட்டு. ம். வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு வந்து களி கருவாட்டு குழம்பு, அது போக எனக்கு வந்து பழைய சோறு, அந்த கருவாடு தொக்கு இது பிடிக்கும்னு நான் சொன்னேன். ஓகே, அதையே நீங்கள் ஒரு வீடியோவை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காப்புல. உங்களோட ஃபேவரட்டையும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இன்றைக்கி வந்து 2 ஐட்டமும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். களி கருவாட்டு குழம்பு, பழைய சோறு, கருவாடு தொக்கு, அது கூடவே நேற்று வச்ச கத்திரிக்காய் குழம்பு வந்து தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. அவிச்ச முட்டை இருக்குது. அப்புறம் வந்து சின்ன வெங்காயம், பழைய சோறுக்கு வந்து சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் இருக்குது. ஓகே, ஒரு களி கருவாட்டு குழம்பு பார்த்தோன்னே எச்சி ஊறுது. வாங்க சாப்பிட்லாம். களி வந்து இவ்வளோ சாஃப்டாக எப்படி கிண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதை வந்து நான் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போயிட்டேன். அது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ அவங்க வந்து எடுக்கணும் மறந்துட்டாங்க. அது எப்படி என்னதுன்னு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ சொல்லிடுறேன் ஒரு தடவை. அது டைம் இருக்கிறப்ப கண்டிப்பாக போடுறாங்க, போடாமல் இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஏன் மறந்த மறந்ததுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுத்துருக்கலாம். ஏன் அவங்க ரொம்ப நாளாச்சு. நான் அடுத்த களி போடும்போது நான் ஷார்ட்ஸ் வீடியோவாவது போட்டுடலாம்னு பார்த்தேன். இப்போ நல்லா இருக்கா களி சாப்பிட்டாரு. ஒன்றும் இல்லைங்க, கிண்டுறதுல தாங்க இருக்கு. இன்னும் இல்லை, கரண்ட் வேறு வரல, வைக்காரு. கிண்டுறதுல தான் இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட்டேன். அதுதான் அவங்க கேட்குறாங்க, எப்படி கிண்டுறீங்கன்னு. ஒரு கப்பு மாவு, ஒரு கிளாஸ் தண்ணி, 1.5 கிளாஸ் தண்ணி வைப்பேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு ஸ்பூன் மாவு எடுத்து கரைச்சி ஊற்றிடணும். நல்லா கொதிச்சோன்னா மாவு போட்டு கிண்டணும். இவ்வளோதாங்க. இன்னைக்கு அவர் இருந்தா கொஞ்சம் கிண்டி கொடுத்துருப்பாரு. அவரும் இல்லை, நான் கண்டிப்பாக கிண்டுனேன். அதனால வீடியோ எடுக்க முடியல இல்லையா? நீ இருந்தால் நீ கொஞ்சம் கிண்டுங்க. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேனே, ஒரு ஆர்வத்தில் போய்கிட்டு இருக்கேன். புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு மணல் லாரி வந்துடாத மாதிரி நம்ம பாட்டுக்கு ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. சொல்லிட்டேனே. நான் களிட்டு இருந்தால் கருவாட்டு குழம்பு சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்குது.
ஃபேனை பாருங்கள், ஒன்றில் வச்சு எவ்வளோ பைய சுற்றுது. ஒருத்தவங்க நல்லா கெட்டி தயிரை சுடுசோறுக்கு பிணைஞ்சு சாப்பிட சொன்னாங்க. அதுவே எனக்கு பொண்ணு. நான் தயிர் சொன்னப்போ சாப்பிட முடியல, உடம்பு சரியில்லைன்னீங்க, இப்போ மட்டும் பழைய சோறு சாப்பிட்றீங்கன்னு கேட்க போகிறாங்க. பிடிக்கும், உடம்பு சரியில்லைல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. இவர் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கோச்சிக்காதீங்க, உங்களுக்காகவும் சீக்கிரமாக போடுறேன். நல்லா கெட்டி தயிர், சாதம், அப்புறம் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போடுறேன், கோச்சிக்காதீங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வருது, பழைய சோறு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, துவையல், இதில் மாதிரிலாம் நல்லா கேட்டாப்புல. எனக்கு துவையல் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்கு. பாரம்பரியமான பழைய சோறு. தயிர் வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. தயிர் உப்பெல்லாம் போட்டாச்சு. கட்டாயிடுச்சா? தங்கமதியோட அம்மா. உப்பு கம்மியாக இருக்கு. உப்பு நிறையா இருக்கக்கூடாது, தனியாக எக்ஸ்ட்ரா வச்சு. பிச்சு கொடுக்கும்போது எலும்பு எடுக்கலையா? முள்ள அப்படியே இருக்கு பாரு. அப்படிதான். இந்த கருவாடுத்தொக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளியும் போட்டியா? தக்காளிலாம் போடக்கூடாது. உப்பு தனியாக போட்டியோ? தனியாக போட்டிருக்கேன், எனக்கு தெரியும் சித்ரா. நீ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு அந்த உப்பில் இருக்க கருவாடு மட்டும்னால கம்மியாக தான் இருக்கும். அப்படி சொல்லு, எனக்கு தெரியும்ல. உப்பு லைட்டாக தூக்கலாம். பழைய சோறு
ஓடுதா? ஃபேன் வந்துச்சா? இல்லையே. அப்படியே ஃபேன் ஓடுமே ஆகிட்டு. ஓடுப்பா. இப்போ கொஞ்சம் காற்று வருது. நல்லா வருது. அப்போ வர அரைக்கிறதே வந்து வரலைன்னா சொல்லு, வண்டி எடுத்து வரேண்ணே. எங்கள் கடையில் 3 மக்கள் வந்து நீ வரேன்றியா? அங்கே கரண்ட் எப்படின்னு பார்த்துட்டுன்னு சொல்கிறேன். ம், எல்லாம் ஓகே. அவிச்ச முட்டை எதுக்கு வச்சுருக்க? தினம் ஒரு முட்டை சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க வச்சா ஏதாச்சும் ஒன்று சொல்ல பாருங்க. கதைக்கிறதுக்கும் நல்லா இருக்கு. பழசு இல்லை. இதுதான் உப்பாக்கிட்டியா? அது பழைய கஞ்சி நல்லதானே இருக்கு. உப்பா இருக்கும் வீட்டை அந்த தட்டியோட கிழிச்சு பிடிச்சி கீழே வச்சு. ஆமாம், வச்சா கழிச்சு தான் ஆகும். நான் அதுக்காக இப்படி ஓரமாக இருந்து சாப்பிடுவா? அதான் சென்டரில் வச்சேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. ஆமாம்ல, களி கருவாட்டுக்கு ரொம்ப மறந்துட்டேன். என்ன சொல்கிறேன்? ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக களி, கருவாட்டு குழம்பு, பழைய சோறு, இந்த சின்ன வெங்காயம், கருவாடு தொக்கு, இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஆர்வத்தில் நான் பாட்டுக்கு இறங்கிட்டேன். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்ஸு. இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறுநாள் தான் வரும். கிறிஸ்மஸ் இன்றைக்கினா நான் வீடியோ வந்து அப்லோட் ஆகிறது மறுநாள் தான் ஆகுது. அதனால் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுடுறேன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். யார் யார் வீட்டுக்கு கேக் வந்துச்சு, பிரியாணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு வந்து கேக் வந்திருக்கு, பிரியாணி வருமானு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி வந்து எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சு. எந்த ஒரு குறையும் கிடையாது. இது வந்து பழைய சோறுக்கு அந்த கருவாடு தொக்குன்றதுனால லைட்டாக உப்பு தூக்கலாக இருந்துச்சு. அதுவுமே வச்சு பேலன்ஸ் பண்ணியாச்சு, சாப்பிட்டாச்சு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய ரெக்வஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.